சின்ன பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் என்று சொன்னா சரியான சந்தோஷம். ஏன் கிறிஸ்மஸ் சந்தோஷம்? பெரியாக்கள் உங்களுக்கு கவலை என்ன, நீங்க கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொடுக்கணும், காசு செலவழியும் உங்களுக்கு கவலை. ஆனா சிறியவர்களுக்கு கிறிஸ்மஸ் பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே அங்க சின்ன சின்ன கிஃப்ட் வச்சிருப்பாங்க. அந்த கிறிஸ்மஸ்ல வந்து அதை உடைச்சு பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ ஒரு முறை அப்படித்தான் வீட்டுல கிறிஸ்மஸ் அடுத்த நாள் அவர்கள் பிள்ளைகள் இரவு 12 மணி மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருந்து ஒழும்பி துள்ளி அடிச்சு கொண்டு ஓடி வராங்க கீழே கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே இருக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு. முதல் நாள் அதுல கண்டிருக்கிறாங்க, அப்பா அம்மா அதுல வச்சது எல்லாத்தையும் கண்டவங்க ஓடி வாரார்கள். வந்து உடைக்க பாக்குறதுக்கு பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே ஒரு கிஃப்டையும் காணல. திருடன் வந்து திருடி கொண்டு போய்விட்டான். அந்த திருடன் எதை திருடினான்? அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து. அம்மாவும் அப்பாவும் அவர்களுக்கு என்ன காரியத்தை அங்கே வேண்டி அவர்கள் கிஃப்டாக வச்சிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த திருடன் அவர்களிடத்திலிருந்து முதலாக திருடின காரியம் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுடைய சந்தோஷத்தை. எவ்வளவு சந்தோஷமா ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கலிகூறுதோடு ஒரு மனமகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அவர்கள் ஓடி வந்து பார்க்கும் பொழுது அந்த மனமகிழ்ச்சி தான் முதலாவதாக திருடப்பட்டது என்றால் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று இவர் ஒன்றுக்கும் பெறான். அப்ப எங்களுடைய மனமகிழ்ச்சி, எங்களுடைய சந்தோஷத்தை தான் திருடன் திருடுகிறவனாக இருக்கின்றான்.